வணக்கம் சார். வணக்கம் ஜெயமன். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு நேர்ல மீட் பண்ணிக்கிறோம் சார். மாநாடுனே வந்துட்டீங்க சார். இது என்ன சார் மாநாடுன்னு போது வராம இருக்கு, எப்படி இருக்க முடியும்? டிவிகேவோட 2.0 மாநாடு மதுரையில ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். நேத்து நைட்டே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். எப்படி சார் இப்போதைக்கு நிலைமை எப்படி இருக்கு? கட்டுக்கடங்க அதை கூட்டணும் இல்லைங்களா, அதுதான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு கூட்டம் அது எதிர்பார்த்ததுதான். நீங்க விக்கிரவாண்டி மாநாட்டை தாண்டி ஒரு பெரும் கூட்டம் இதுல கண்டிப்பா இருக்கும். இங்க டோல் மதுரையை சுத்தி உள்ள டோல் மொத்தத்தையும் திறந்து விட்டாங்க. ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்களால. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வாகனம் கிராஸ் பண்ணியிருக்கோம். 1 லட்சம் வாகனங்கள் கிராஸ் பண்ணி இன்னும் வந்துகிட்டே இருக்குது. இங்க விக்கிரவாண்டி மாநாட்டில் நடந்த ஒரு விஷயம் தான். அங்க நடந்த விஷயம் எதுனா, இப்ப விக்கிரவாண்டி மாநாடு நடந்த போது வட மாவட்டத்துல திருவண்ணாமலை, செஞ்சி, காஞ்சிபுரம், வேலூர், செய்யாறு இந்த பகுதியில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் லேட்டா போய்க்கலாங்க. தோதானே இருக்குது, ஒரு 3 மணி நேரத்துல போயிடலாம். நம்ம விழுப்புரம் போயிடலாம், விக்கிரவாண்டி போயிடலான்னு. இங்க என்ன ஆயிப்போச்சு, மதுரையில இங்க வட மாவட்டத்துல இருக்கிறவங்க நேற்று கிளம்பியாச்சு. இன்னும் சென்னையில இருக்கிற ஒரு நபர் முந்தானாலே கிளம்பிட்டாப்லையா. அவர் தான் சொல்றாப்புல, முந்தானாலே கிளம்பி இந்த கமுதி, ராமநாடு இந்த பகுதியில அந்த தூத்துக்குடி வழியா போகிற பேருந்துலாம் யாருன்னா அங்க நிறுத்த முடியாதுங்க. அதெல்லாம் நிறுத்த முடியாது. வண்டி நேரா கமுதிக்கு போனோமா, ராமநாடுக்கு போனோமா, தூத்துக்குடி போனோம், அது மட்டும் ஏறு அப்படின்ற மாதிரி நடந்தே சில பேர்லாம் போயிருக்காங்க. நடைபயணமா இது பண்ணணும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, பார்க்கிங் விடுற இடத்துக்கும் மாநாட்டு பந்தலுக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் நடக்க ஆரம்பிச்சிடாங்க. என்னன்னா, வட மாவட்டத்தில் இருப்பவர்கள் கிளம்பி அங்க போய் நேத்தே சேர்ந்துட்டாங்க. தென் மாவட்டத்தில் இருப்போம் கிளம்பிட்டாங்க. இப்ப நம்ம இந்த வீடியோ பேசுற நேரம் அவங்க கடந்துட்டு இருப்பாங்க. என்ன சொல்றது, ஜேன்னு ஒரு கூட்டம். ஒரு நண்பர் மதுரையில இருந்து சொல்றாரு, எங்க 10 திருவிழாவை பார்த்த மாதிரி இருக்கின்றாரு. அந்த இருக்கிற கூட்டத்தை பார்த்தா 10 திருவிழா. எங்க ஊர்ல திருவிழா தான் பெரியது. அது அழகர் திருவிழாவா இருக்கட்டும், மீனாட்சி அம்மனுடைய உற்சவமாக இருக்கட்டும், எது பண்ணாலும் மதுரை ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அது மதுரைக்கே உரிய ஒரு விஷயம். இன்னொரு சென்டிமெண்டா மதுரை ஒரு பிரமாதமான ஒரு விஷயம். சைமன் எம்ஜிஆர் அங்குதான் ஒரு மாநாடை நடத்தி சிஎம்மா மாறுறாரு. விஜயகாந்த் அந்த மதுரை மாநாட்டுக்கு முன்ன விஜயகாந்த் அவ்வளோ கடுமையான விமர்சனங்கள். விஜய் என்ன விமர்சனம், அதை தாண்டி விமர்சனம். இவருக்கு பேச வராது, இவர் நடிகை பின்னாடி சுத்துவாரு, அது இதுன்னு அந்த மாநாடு போட்டு காமிச்ச பிறகு விஜயகாந்துக்கே ஒரு பெரிய இது வந்தது. என்னையா இவ்வளவு பேர் வந்துட்டாங்க அப்படின்னு. அது இருக்கதான் செய்யும். அப்படி வந்துட்டாங்க. விஜய்க்கும் அதுதான். மதுரை மாநாட்டிற்கு பிறகு டிவிகேவுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை அரசியலாக அது இருக்கும் என்பதால் மாற்று கருத்து இல்லவே இல்லை. சார், விக்கிரவாண்டியில சேர்ந்த அந்த தொண்டர்கள் கூட்டம் இப்பவே மதுரையில சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு பார்க்கும் போதே தெரியுது. இந்த அளவுக்கு கிரௌட் கேதர் ஆயிட்டாங்க அப்படின்னு. ஆனா நம்ம ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் அந்த சேர்ஸ் பார்க்க முடியும் சார். நிறைய இடத்துல எல்லாரும் கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன சார் பிரச்சனை இருக்குல்ல? அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்கல்ல, ஆண்கள் ஒரு 1.5 லட்சம் பேர், 1.25 லட்சம் பேர், பெண்கள் 50,000 பேர், முதியோர்கள் 4,000 பேர் அப்படின்னு. அது சேர்ஸ் கணக்கு தான். உங்களுக்கு அவ்வளவுதான் சேர் போட முடியும். இந்த சேருக்கே நேற்றுலாம் தமிழ்நாட்டில் ஒரு 4 கம்பெனி கிட்ட சொல்லி வச்சிருக்காங்க. 4 பேர்ல 3 பேர் 4 பேரும் தரல பொழுது எங்களுக்கு சேரை உடைச்சிருவாங்க, அது இதுன்னு. எங்க டெபாசிட் கட்டி தான் வாங்க போறாங்க. அப்புறம் கேரளாவில கொண்டு வந்திருக்காங்க. அப்புறமா தென் மாவட்டத்துல கொஞ்சம் சேர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சேர்ஸ்லாம் போட்டா பத்தே பத்தாது. அதை தாண்டி நிக்கிற கூட்டம் தான். அதுக்குதான் அங்கங்க எல்இடி டிவிக்கள் வச்சிருக்காங்க. பெரிய பெரிய டிவிக்கள் வச்சிருக்காங்க. தலைவரை நேர்ல பார்க்கணும் அப்படின்னு, நெருங்கி பார்க்கணும் அப்படின்னு தாண்டி நீங்க டிவிக்கு முன்னாடியே பாத்துக்கலாம் அப்படின்றது அது பண்ணிதான் ஆகணும். நீங்க அந்த கடைகோடியில இருக்கிறவங்க அந்த ஸ்டேஜே ஒரு புள்ளி மாதிரி தான் தெரியும். அதனால இதெல்லாம் மீறி நாம மாநாட்டுக்குள்ள வந்தாகணும், விஜயை பார்த்தாகணும். அந்த மாநாட்டில் என்ன பேச போகிறார்ன்ற ஒரு உற்சாகம் இல்லை. ஒரு சிறப்பான விஷயம். ரொம்ப புகழ்ந்து பேசுறதை தாண்டி யாரை காசு கொடுத்து கூட்டம் வந்த ஆட்கள் கிடையாது. அதுதாங்க ஒரு பெரிய விஷயம். நீங்க மாநாடு, கட்சி கூட்டம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அவன் எல்லா பொழுதுபோக்கும் அவன் கையிலேயே வந்துருச்சு. இதை தாண்டி நீங்க அரசியல் கூட்டத்துக்குலாம் முன்ன மாதிரி கூட்டம்லாம் வரது கிடையாது. காரணம் என்னன்னா, அவனுக்கு என்டர்டைன்மெண்ட் வெளியே இருக்குது. இப்ப கூப்பிடுறதுக்காக ஆளுங்களை காசு கொடுத்து கூப்பிட வேண்டியது. இவங்க காசு கொடுக்காமல் வந்த கூட்டம் அவ்வளவு உற்சாகமா. நேற்றுலாம் மதுரையில எல்லாம் பாத்தீங்கன்னா லாட்ஜ் எல்லாம் இடம் கிடையாது. இடம் கிடையாதுன்னா விஜய் மாநாட்டுக்கு வந்துருக்கீங்களா, உங்களுக்கு ரூம் கிடையாதுன்ட்டாங்க. அவங்க மாநாட்டு திடல்லாம் படுத்துருந்துக்கிறாங்க. அப்படி ஒரு என்னன்னு சொல்றது, இன்னும் நேரம் ஆக 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 இன்னும் எத்தனை லட்சம் பேர்னு நம்மளால கணிக்க முடியாது. அப்படியாப்பட்ட கூட்டம் கட்டி மேய்தாங்க. சார், நான் ஒரு வீடியோல பார்த்திருந்தேன். ஒரு பெண் பேசுறாங்க. அவங்க ஆம்புலன்ஸ் பாருங்க எத்தனை இருக்கு, எங்க தளபதி எங்க எல்லார் மேலேயும் எந்த அளவுக்கு ஒரு அன்பு இருந்தா இத்தனை ஆம்புலன்ஸை இங்க நிறுத்தி வச்சிருந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப நெகிழ்ச்சியா பேசியிருந்தாங்க.
கூட்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஆம்புலன்ஸ் கணக்கு காமிக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. பட் இங்க வந்து ஆக்சுவலாவே இத்தனை ஆம்புலன்ஸ் வந்து நிறுத்தி வச்சதுக்கான காரணம் என்னவா சார்? உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு போச்சு. இப்ப நேற்றே கூட அந்த 100 அடி உயரத்துல இருக்கிற அந்த கொடிக்கம் 1000 கிலோ அது ஒருவேளை விழுந்து ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டு தான் என்ன ஆயிருக்குன்னு அது விஜய்க்கு தகவல் தெரிஞ்ச டென்ஷன் ஆயிடாராம். வழியெங்கும் பாத்தீங்கன்னா முகமே இருக்குமாயி ஒரு மாதிரி என்ன ஆச்சுங்க, ஏது எங்க தப்பு நடந்தது, ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டுக்கிறாரு. அப்புறமா ஆதவர்ஜினா மாதிரி ஆட்கள் நமக்கு ஒரு டிவிக்கு நிர்வாகி சொன்னது அங்க மதுரையிலேருந்து, ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் ஒன்றும் இல்லை சார், அதெல்லாம் சரி பண்ணியாச்சு, இது நடக்கிறது தான் அது. ஆனால் இந்த மாதிரியான ஏதாவது சலசலப்பு, ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் 8 மாசம் இருக்குது. டிவிக்கு தமிழகத்தினுடைய ஒரு 3வது கட்சியாக இருக்கும் பொழுது என்ன கிடைக்கும் இவங்களை அடிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. நான் இவங்களும் சொல்ல, எல்லாருக்குமே உண்டு. ஒரு ஃபீல்டு நீ இருக்கிறீங்க, நீங்க இருக்கும் பொழுது கடகடன் அந்த ஃபீல்ட்ல உங்க வளர்ச்சி இருக்கும்பொழுது என்ன ஆகும், அந்த ஃபீல்ட்ல பழந்துன்னு கொட்ட போட்டவங்க என்ன ஆவாங்க, என்னையா சைமன் வந்து ஒரு 3-4 மாசத்துல இந்த அளவுக்கு வந்தோம்னு என்னென்னலாம் பண்ணோம். அது இயல்பு, மனித இயல்பு தான் அது. வந்து ஒரு கட்சின்னு ஒன்னே பாருங்க வந்து, ஏன்னா விஜய்க்கு அரசியலுக்கு வரப்போறன்னு என்னையா வரப்போறாரு, வந்து ட்விட்டர்ல அரசியல் ஆரம்பிச்சாருன்னு அது போக 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 பெரிய அளவு வந்து செல்வாக்கு. முதல்ல ஆரம்பத்துல என்ன நினைச்சாங்க, வடிவேலுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணும்போது அந்த கூட்டம் மாதிரி வரும், ஓட்டு போட மாட்டாங்கன்னு. இங்க அதுக்கு அல்ல, வெறும் பாக்குறதுக்காக மட்டும் இல்ல, கட்சி ஆட்களே அப்படி வரும்பொழுது அவங்களே வந்து முன்னிறுத்து வரும்பொழுது, நீங்க இப்ப விஜய் ஒரு இடத்துக்கு போறாரு, ஒரு பிரச்சாரத்துக்கு போறாரு, அங்க வர கூட்டம் வேற, நீங்க இங்க வாங்கன்னு சொல்லும்போது இப்படி வரும்பொழுது இந்த தொண்டர்களுக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டு விட்டால், ஏதாவது ஒரு கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளால் அதுக்கு தனக்கு வந்து பெரிய ஒரு அழுக்கு அது. அதனால என்னென்ன வசதிகள், இவ்வளவு மாநாடு பண்ண நம்ம சரி, எக்ஸ்ட்ரா இவ்வளவு ஆம்புலன்ஸ், நீங்க இந்த கழிப்பறை எல்லாம் அவ்வளவு இதுவா காட்டியிருக்காங்க வந்து, அப்புறம் அந்த குடிநீர் பாக்ஸ் ஒவ்வொரு பாக்ஸா அது பண்ணி அவங்க இருக்கிற இடத்துல குடிநீர் வந்து அது கிட்டத்தட்ட 24 hours வரும்னு, அப்புறம் ஒரு மருத்துவர் குழு ஒன்று வச்சிருக்காங்க வந்து, இதெல்லாம் கண்டிப்பா சேர்த்து இது பண்ணிடணும். ஏன்னா 506 ஏக்கரில் அப்படின் போது நேற்று கூட ஒரு நண்பர் சொல்லிட்டு வந்தார், இந்தியாவில் இந்த அளவுக்கு யாரும் 506 ஏக்கர்ல மீட்டிங் போடல. வந்து இவருன்னு நினைக்கிறேன், வந்து ஹரியானாவில் முன்னாள் முதல்வர் ஓம் பிரகாஷ் சௌதாலாவா யாரோ ஒருத்தர், அவரு தான் ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி 300 ஏக்கர்ல ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. அது இந்தியாவே திரும்பி பார்க்கறவங்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேஷனல் மீடியாக்கெல்லாம் வந்து இந்த பாராபத்தியில நின்றுட்டு இருக்காங்க. நீங்க விக்கிரவாண்டியை வந்து மாநாடு நடக்கும்போது கூகுள்ல இந்தியாவில் அதிக தேடப்பட்ட இடமாக மாறிச்சு. அதே போலதான் பாராபத்தி வந்து கூகுள்ல அதிகமா தேடப்பட்ட இடமாக இன்னைக்கு நைட்டோல நாடிக்க தெரியும். விஜய் அவர்களுக்கு எதிராக வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நிறைய மீடியாஸும் ஒரு ஸ்டீரியோ டைப் மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இங்க மாநாட்டுல எங்க தப்பு நடக்கும், எங்க என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி அதை மட்டும் குறி வச்சு நிறைய மீடியாக்கள் வந்து அதை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். தண்ணி வரல, இந்த டாய்லெட்ல வந்து லேடிஸ் டாய்லெட்ல ஜென்ஸ் போறாங்க, அப்புறம் என்னது பார்க்கிங்க பார் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. இது எல்லா மாநாட்டிலையும் நடக்கிறது தான் சார். எனக்கு அது புரியவே இல்லை. டிஎம்கே ஏடிஎம்கே மாநாட்டுல, அந்த கட்சிகள் மாநாட்டுல எல்லாம் இவங்க எங்க இருந்தாங்கன்னு தெரியல. இதுக்கும் பாத்தீங்கன்னா இன்னில இருந்து அந்த சுத்துவட்டார பகுதியில் இருக்கிற டாஸ்மாக் கடையெல்லாம் மூடியாச்சு. ஏற்கனவே ஒரு கரெக்டா வாங்கின தொண்டர்கள்லாம் இதுவாயிடுச்சு. இருந்தாலும் வந்து நீங்க சொல்ற மாதிரி சில மீடியாக்கள் இந்த குற்றம் கண்டுபிடித்து பேர் வாங்கும் புலவர் மாதிரி இதுல என்ன நடக்குது அப்படின்னு அதுல வந்து வியூஸ்க்காக பண்றாங்களா, யாருடைய பின்னணியில இருந்து பண்றாங்களா, யாரையாவது திருப்திப்படுத்துவதற்காக பண்றாங்களா, இல்ல விஜய் மாநாடு இப்படி தாங்க அப்படின்ற ஒரு அடையாளத்தை கொண்டு வராங்களா? நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு பெரிய நீங்க ஒரு கல்யாணம் நடத்துறாங்க, கல்யாணம் நடத்தும் போது அந்த கல்யாணத்தையே சமாளிக்க முடியாது. வந்து அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி நடத்துவாங்க. அந்த சக்திகளே பாத்தீங்கன்னா 1000 பேர் 1000 விதமா நடந்துவான். கல்யாண முன்னாள் ரிசப்ஷனுக்கு வந்து அடிதடி எல்லாம் நடந்திருக்கிறது. சரக்கை போட்டு அமக்கலம் பண்றது, இது பண்றது, அப்புறம் சோறு சரியில்லைன்னு தூக்கி போடுறது, இதெல்லாம் உண்டு. வந்து இவ்வளவு பெரிய மாநாடு, இவ்வளவு லட்சம் பேர் வராங்கன்னா அது எல்லாரும் அப்படி யூனிஃபார்ம் மாதிரி கரெக்டா இருப்பாங்க. அது கூட்டத்தில் கலந்து இருப்பாங்க. இது என்னன்னா இதை எடுத்து இதை ஒரு நெகட்டிவ் விமர்சனமா நெகட்டிவா பார்க்க கொண்டு வந்துட்டு சேர்க்கணும் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. இப்ப நாம பேசுற மாதிரி பொதுமக்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க அப்படின்ட்டு. தொடர்ச்சியா நான் எந்த கட்சின்னு சொல்ல விரும்பல. என்ன சீமான் கூட இப்ப செஞ்சில ஒரு மீட்டிங் பேசிட்டு இருந்தாரு, செஞ்சிக்கோட்டை சம்பந்தமான இதுல திடீர்னு கீழே இறங்கி போய் ஒருத்தனை சப்புன்னு அடிப்பாரு. திடீர்னு செய்தியாளர் அடிச்சுட்டாங்கன்னாங்க, அப்புறம் அவங்க கட்சி ஆட்களை அடிச்சுட்டாருனாங்க. அப்புறம் என்னன்னு விசாரிச்சபோது செஞ்சில இருந்த ஒரு நண்பர்கிட்ட கேட்டபொழுது செய்தியாளர் போர்வையில் ஒரு நபர் வந்து தொடர்ச்சியாக சீமான் கூட்டத்தில் வந்து அவர் பேச ஆரம்பிக்கும் போது ட்ரிகர் பண்றது, என்னன்னா உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்றது வந்து
அதை வந்து தொடர்ச்சியா பண்ணி கவனிச்சுட்டு வந்திருக்காப்புல வச்சு வாங்கியிருக்கு. இது வந்து நடக்கும், இது இருக்குதான் செய்யும். அது எந்த கட்சியும் இல்லை, எந்த ஆளும் கட்சியாக இருந்தாலும் புதிதாக ஒருவர் வந்திருக்கிறார், புதிதாக ஒருவர் வருகிறார், புதிதாக ஒருத்தர் வளர்ச்சி அடைகிறார் அப்படின்னா அது காண்டாவாங்க, கண்டிப்பா காண்டாவாங்க. ஆட்சி அதிகாரத்தில் டிவிக்கவே ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வந்து அவங்க வந்து புதுசா ஒரு கட்சி வரும்போது அவங்களுக்கு இருக்கும் வந்து இங்க அப்படி இருக்கும்போது, அதனால வந்து ஒருத்தருடைய வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது வந்து. அதை மீறி விஜய் இன்று என்ன பேச போகிறார், எந்த மாதிரியான விஷயத்தை சொல்ல போகிறார், 2026 எலெக்ஷன் சம்பந்தமான ஏதாவது அறிவிப்புகள் இந்த மாநாட்டில் பேசுவாரா? குறிப்பா பாத்தீங்கன்னா சேனல்கள், அப்புறம் நியூஸ் சேனல், அப்புறம் மீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் 45 நிமிஷத்துக்கு மேல பேச போகிறார் அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு பேச போகிறார்ன்ற மாதிரியான ஒரு டாக் இருக்குது, பேசிதாங்க. ஏன்னா விஜய் மீது இருக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டுன்னு கூட சொல்லலாம். அது வராரு 3 நிமிஷத்துக்கு பேசிட்டு போயிடுறாரு, வராரு கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுறாரு, கண்டென்ட் சுருக்கமா பேசிட்டு போயிடுறாரு, சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து ரொம்ப பிரீஃபா சொல்ல மாட்டேன்றாரு. இப்படியா விமர்சனங்கள் இருக்கு. கண்டிப்பா இந்த மாநாட்டில் அது பேசக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. குறிப்பா இந்த மாநாட்டில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு நடைபயணம் செப்டம்பர் 17 ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான தேதி அறிவிக்கிறதா இருக்கும். நம்ம நண்பர் கூட சொன்னார் வந்து தேர்தல் அறிக்கையெல்லாம் ஏதாவது வாசிப்பாரா அப்படின்னு. நிச்சயமா தேர்தல் அறிக்கை கூட்டணி சம்பந்தமா கூட எதுவும் பேச மாட்டார். ஏன்னா தொடர்ந்து இருக்கிற என்னுடைய கருத்து என்னன்னா, விஜய் இந்த 2026 எலெக்ஷனில் தனித்து தான் நிற்பேன் அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு 4 முனை போட்டியா தான் மாறும். 4 முனை போட்டி அது டிஎம்கேக்கு மிகப்பெரிய சாதகமாக இருக்கும் வெற்றிக்கு. அப்ப வந்து தொடர்ச்சியா இவங்க அதிமுக விமர்சனம் பண்ணல அப்படின்னா அதிமுக பிஜேபி டிவிகே கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம். ஆனா பிஜேபி இருக்கிறதுனால கொள்கை எதிரி உள்ள இருக்கும்போது எப்படி அப்படின்னு நீங்க பாருங்க. நீங்க மாநாட்டு திடல்லையே எம்ஜிஆர் அண்ணா கட் அவுட் வச்சிருந்தது கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதுக்கே நிறைய கான்ட்ரவர்சி வந்துட்டு இருந்துச்சு சார். ஏன்னா ஒரு கட்சியை சார்ந்த பெரிய தலைவர்கள் அந்த கட்சியே அவங்க மூலியமா தான் வெளியே வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரையும் சேர்த்து விஜய் வந்து ஒரு அரசியல் பண்றாரு அப்படின்ற மாதிரி நிறைய டாக் வந்துட்டு இருக்கு. இல்ல அப்படி நம்ம பார்க்க வேணாம். விஜய் சொல்ற விஷயம் என்னன்னா 67, 77 அதே போல 2026 67 எப்படி ஒரு மாற்றம் வந்தது, பலமான காங்கிரஸை வீழ்த்தி திமுக வென்றது அண்ணாவுடைய தலைமையில. அப்படியே உள்டாவா 77 பலமான திமுகவை வீழ்த்தி அதிமுக எம்ஜிஆர் தலைமையில் வந்தது. 2026 எங்க இது வந்து டிவிக்கு அப்படிதான் வரப்போகுது. அதை தான் அவங்க வந்து வச்சிருக்காங்க வந்து. 2வது இன்றைய அரசியல்ல நிச்சயமாக எம்ஜிஆரை தொடாமல் யாரும் அரசியல் பண்ணவே முடியாது. நிச்சயமா எம்ஜிஆரை தொடாம யாரும் பண்ண முடியாது. நம்ம திரும்ப சொல்லுதான், எம்ஜிஆருக்கு என்ன விமர்சனம் நடந்ததோ, என்ன கேலி கூத்துகள் நடந்ததோ, என்ன மாதிரியான ஒரு விஷயம் கூத்தாடின்ற ஒரு விஷயம் அவர் மீது என்ன பரப்பப்பட்டதோ அதே இது வந்து விஜய்க்கும் வந்து. அதுக்கே பதில் சொன்னார், கூத்தாடின்னு சொல்றீங்களே அப்படின்னு. அது ஒரு தவறான வார்த்தை. நம்ம கூத்தாடி அப்படின்றது வந்து ஒரு இது என்ன சொல்றது, அது ஒரு இதுவான விஷயம் கிடையாது. இந்த கூத்தாடிகள் இல்லை என்றால் இன்னைக்கு இவ்வளவு என்டர்டைன்மெண்ட் சேனல் இருக்குது, இவ்வளவு சோசியல் மீடியா இருக்குது. ஒரு காலத்துல அந்த கூத்துக்கு முன்னாடி தான் உட்காந்துறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கூத்து பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. யூடியூப்லாம் அவ்வளவு வியூஸ் போதுங்க வந்து, பேஸ்புக்லாம் வந்து அந்த கூத்து கலைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்தவாசியில இருந்து ஒருத்தர் வருது, அவங்க டெய்லியுமே அப்டேட் பண்றாங்க. இன்னைக்கு நாங்க வந்து சென்னை குன்றத்தூர்ல எங்களுடைய நாடகம் இருக்குது, கூத்து இருக்குது, வந்து பாருங்கன்னா அதுக்கு அவ்வளவு ஃபாலோவர்ஸ் அவ்வளவு, அதை பார்த்துட்டு போய் பாக்குறாங்க அப்படின்னா திரும்பவும் அது வளர்ச்சி அடையுது. எதுக்கு சொல்றேன்னா அந்த கூத்தாடின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்கன்னு. அந்த கூத்தாடி தான் எம்ஜிஆராக அவ்வளவு காலம் ஆண்டார் வந்து, அதை தான் முன்னிறுத்தி பண்றாங்களே கண்டி. அதெல்லாம் தவறு ஒண்ணும் கிடையாது. வந்து 2 தலைவர்கள் வச்சுதான் 2 பேரும். அண்ணா வந்து காஞ்சியில் ஒரு புத்தன் பிறந்தான்னு வந்து ஒரு பாட்டே வந்துருச்சு வந்து. ஒரு பெரிய காங்கிரஸ் தான் ஆண்டுகிட்டு இருக்கோம், காங்கிரஸை மீறி ஒன்றும் பண்ண முடியாதுன்ற போது இங்க திராவிட கட்சியால் பண்ண முடியுன்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தது அண்ணா தான் வந்து. அதே போலதான் வந்து எம்ஜிஆர் 2026 நாங்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்காக தான் அந்த பேனர்னு நான் நினைக்கிறேன். சார், விஜயகாந்த் அவர்களோட ஒரு பாலிடிக்ஸை வந்து விஜய் அவர்கள் கையில எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய டாக் இருக்கு. விஜயகாந்த் அவர்கள் கட்சி தனியா இருக்கு, தேமுதிகவோட இவர்கள் கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல விஜயகாந்த் அவர்களை மட்டும் முன்னிறுத்தி இவங்க வந்து அரசியல் பண்ணுவாங்களா? கூட்டணிக்கு வந்து நேற்றே மயிலாடுதுறையில பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட அவங்க ஒரு நடைபயணம் இது போயிட்டு இருக்காங்க கட்சி பிரச்சாரத்துக்கு. அப்ப கேட்டபோது அவங்க சொல்றாங்க, இல்ல கூட்டணிக்கான வாய்ப்புன்னு சொல்லல, விஜயகாந்தோடைய அரசியலை வந்து விஜய் பண்ணிட்டு இருக்காரு, அதை பத்தி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு. நீங்க அதை வந்து அவர்கிட்ட கேளுங்க, எங்க கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள என்ன சொல்றாங்க, ஒரு மழை வெள்ளம் புயல் ஒரு சேதாரம் ஒரு மக்கள் பிரச்சனைனா விஜயகாந்த் வேட்டி கட்சி நின்னாருன்னா அப்படி போய் களத்துல நிப்பாரு. அப்ப இவனால இவங்க மேல மறைமுகமா விமர்சனம் வைக்கிறாங்க. நீங்க எதுக்கும் வராத
தொடர்ச்சியா இருக்குது வந்து ஒரு மழை வெள்ளத்து சமயத்துல போய் பார்க்கல, அவங்கள வந்து நீங்க பனையூர்ல வர வச்சீங்க. ஒரு தூய்மை பணியாளர்கள் அவ்வளவு பெரிய போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க, அவங்க வந்து உங்களை பார்க்க வேண்டிய எது இருந்ததுன்னு இதற்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக இந்த மாநாடு விஜயோட ஸ்பீச் இருக்குன்னு நினைக்கிறேன். மாநாட்டில் என்ன நடக்க போகுது, விஜய் அவர்கள் என்ன பேச போறாங்க அப்படின்றதே நமக்கு ஒரு நர்வஸாகவும் இருக்கு, ஒரு எக்ஸ்பெக்டேஷனாகவும் இருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.